श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती संपवं தாம வை ஜெயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம். இப்படி 99 நாட்கள் அவர் பிரார்த்திச்சின்றபடி பெருமாளோட திரு அவதாரங்களையும் பாகவத பெருமைகளையும் பாடி அதை குருவாயூரப்பனும் ஆமோதிச்சதை பார்த்தோம். 99 தசகங்களை பாடியும் குருவாயூரப்பன் தன் வியாதியை குணப்படுத்தலையே அப்படின்னு கேட்கச்சே, நாளைக்கு வந்து பாடும், ரோகம் சரியாயிடும் அப்படிங்கிறார். 100வது தசகத்தை பாடின உடனே அவர் ரோகத்தை பகவான் போக்கினாரா? ஸ்ரீ நாராயணத்தை இத்தனை நாள் நாம் கேட்டுன்னு வந்த நமக்கும் பெருமாள் என்ன அனுகிரகிக்கணும்னு வேண்டார் அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். 100வது நாள் எப்பவும் போல் பட்டத்திரிகளை அவரோட சிஷ்யர்கள் அந்த மேடை மேலே அவரை உட்காத்தி வைக்கிறார். கர்ப்பகிரகத்தில் குருவாயூரப்பன் தன்னோட விஸ்வரூபத்தையே பட்டத்திரிகளுக்கு காட்டுறார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலீலோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம் யம் பரமசுகரசா ஸ்வாதரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்ச. இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே பட்டத்திரிகள் எழுந்து நின்று கை கூப்பிண்டு குருவாயூரப்பனோட மொத்த திருமேனியையும் சேவித்து அதை அப்படியே பாடுறார். கேசாதி பாதம் வர்ணிக்கிறார். ஏன்னா தலையை சாய்ச்சி இவர் பாடினதை இத்தனை நாளாக கேட்டுருந்து ஆமோதிச்சார் இல்லையா? அதனால் குருவாயூரப்பா, உன் விஸ்வரூபத்தை இந்த என் ஊன கண்ணால் பார்க்குறேன். மகாபலி அர்ஜுனன் திருதராஷ்டிரனுக்கு கிடைச்ச விஸ்வரூபம் எனக்கும் தெரியறதே. என் கண் எதிரே ஒரு ஒளி தெரியறது. காயாம்பூவை தொடுத்து வச்சாப்பில் ஒரு ஒளி தெரியறது. அந்த ஒளியில் மூழ்கி நீராடிட்டேன். இந்த ஒளி வெட்டத்துக்கு நடுவில் ஒரு திவ்யமான குழந்தை தெரியறதே. குழந்தைக்கும் இளைஞனுக்கும் இடைப்பட்ட ரூபம், எல்லையில்லாத இன்பரசம். இதை பருகி நாரதரும் தேவர்களும் முனிவர்களும் உபனிஷத்தர்கள்லாம் பெண்கள் ரூபம் எடுத்துட்டு சுற்றி இருந்துட்டு உன்னை துதிக்கிறாளே. அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஒரு அவயமாக வர்ணிக்கிறார். இப்போது பெருமாளோட கேச வர்ணனையை பண்ணுறார்.
नीलाभं कुञ्चिदाक्रं कनममलधरं संयदं चारुभङ्ग्या रत्नोत्तं साभिरामं वलयितमुदयत् चन्द्रगै पिञ्चजालैः मन्दारश्रङ्निवीतं तव मृदुगबरी भारमालोकयेऽहं स्निग्धश्वेत ऊर्ध्वपुण्ड्राम् अपि च सुललितां बालबालेन्दु வீதீம். அடர்ந்த நீண்ட தூய்மையான பின்னப்பட்ட குழல் கற்ற விலையில்லாத ரத்னம் தலையை சுற்றி மயிலிறகு மந்தார மாலை பிறைச்சந்திரன் போன்ற நெத்தியில் வெள்ளை நிறத்தில் திருமண் காப்பு தெரியறதே. ஹ்ருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சலப்ரூவிலாசைः ஆநீலஸ்னிக்தபக்ஷ்மா வலிபரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே. சாந்திரச்சாயம் விஷாலாருணகமலதலாகார ஆமுக்ததாரம் காருண்யாலோகலீலா சிசிரிதபுவனம் க்ஷிப்யதாம் மையநாதே. இந்த ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனோட திருக்கண்களை பற்றி பாடுறார். குருவாயூரப்பா, உன் திருக்கண்கள் உள்ளத்தை கொள்றது அழகோடு இருக்குது. கருணக்கடலாக உள்ள உன் கண்கள்லேருந்து அலைகள் போல மேல் நோக்கி வரா மாதிரி உன் புருவங்கள், கருத்த ஒளி வீசும் மேல் கீழ் இமைகள் கூடிய உன் கண்கள் பெருசாக செவந்து தாமரை இதழ் போல் அவ்வளோ அழகாக இருக்குது. நீ கருணையோட ஒரு பார்வை பார்த்தா உலகமே ரட்சிக்கப்படுறது. அடியேன் மீதும் அந்த பார்வையை செலுத்தணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உத்துங்க உல்லாசிநாசம் ஹரிமணிமுகுர प्रोल्लसद्गण्डबाली व्यालोलत्कर्णपाशान् चिदमकरमणि कुण्डलत्वन्द्वदीप्रम् उन्मीलद्दन्तपङ्क्ति स्फुरतरुणधरच्छायबिम्बादरान्तः प्रीतिप्रस्यन्ति मन्दस्मितमधुरतरं वक्त्रमुद्भासधामे. உயர்ந்த அழகான மூக்கு, மரகத கண்ணாடி போல உன் கண்ணம், காதில் ஒளி வீசும் மகர மணி குண்டலங்கள், அது அசைஞ்சு ஒளி வீசுறது. அப்படியே அழகான மந்தகாச புன்னகையால் ஒளி வீசும் வெள்ளை பற்களையும் கோவைப்பழம் போல சிவந்த உன் திருவாய் அமுதம் பொழியறதே. बाहुत्वन्त्वेन रत्नोज्ज्वलवलयप्रदा शोणबाणिप्रवालेन उभातां वेणुनालीं प्रसृदनगमयु काङ्कुली शङ्खशारां कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसत् रागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैस्त्वं शिशिरितभुवनैः सिञ्च मे கர்ணவீதீம். உன் ரெண்டு கைகளில் ரத்னங்கள் ஒளி வீசுகிற கை வளையல்கள். புறங்கை கருநீல நிறத்தில் இருக்குது, உள்ளங்கை இளம் சிகப்பு நிறத்தில் இருக்குது. அந்த விரல்களால் புல்லாங்குழலை மீட்டுறியே. உன் திருவிரல்களில் உள்ள நகங்களை எல்லா நிறத்துலேயும் ஒளி வெளில வருது. அந்த ஒளினால் புல்லாங்குழலே ஜொலிக்கிறது. அப்படியே அந்த புல்லாங்குழல்லேருந்து வர மதுரமான ராகங்கள், அதுதான் சப்த பிரம்மம். இசை வடிவான இறைவா, மொத்த உலகத்தையும் வென்றவனே, என் காது முழுக்க வியாபித்திருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக குருவாயூரப்பனோட திருமார்பை பற்றி வர்ணிக்கிறார். உத்சர்பத் கௌஸ்துபஸ்ரீததிபிரருணிதம் கோமலம் கண்டதேசம் வக்ஷஸ்ரீவத்சரம்யம் தரலதரசமுத்தீப்ரஹாரப்பிரதானம் நானாவர்ணப்பிரசூனாவலிகிசலயினீம் வன்யமாலாம் விலோலல்லோலம்பாம் லம்பமானா முரசிதவததா பாவயே ரத்னமாலாம். ஒளி வீசக்கூடிய கௌஸ்துபமணி சிகப்பு வர்ணத்தில் இருக்குது. கருப்பு கழுத்தில் பட்டு கழுத்தே லேசாக சிவப்பாக தெரியறதான். வக்ஷஸ்தலத்தில் பொன் நிறத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி எழுந்தருளியிருக்காளே. கழுத்தில் அசையும் பலவித ஹாரங்கள், பலவித பூக்களால் கட்டப்பட்ட வைஜெயந்தி வனமாலை, அந்த பூக்களில் உள்ள தேனை பருக வண்டுகள் சுற்றி வருது. ஒரு ரத்ன மாலையும் அணிஞ்சிருக்க.
இப்படி கருப்பு திருமேனியில் சிவந்த கௌஸ்துபமணி, வக்ஷஸ்தலத்தில் பொன்னிறத்தில் மகாலட்சுமி, பொன் ஆபரணங்கள், பல வண்ணத்தில் பூக்கள், கருப்பு வண்டு மொய்க்க ரத்னமாலை. குருவாயூரப்பா, இப்படி உன் சரீரமே ஜொலிக்கிறதே, உன்னை வணங்குகிறேன். அங்கே பஞ்சாங்கராகைः அதிசய விகசத் சௌரபாகிருஷ்டலோகம் லீனாநேகத்ரிலோகீ விததிமபிகிருஷாம் பிப்ரதம் மத்யவல்லீம் சக்ராஸ்மன்யஸ்ததப்தோ ஜலகனகநிபம் பீதசேலம் ததானம் த்யாயாமோ தீப்திரஷ்மி ஸ்புடமணிரசனா கிங்கிணி மண்டிதம் துவாம். சந்தனத்தோடு சேர்ந்த 5 விதமான வாசனை எங்களை அப்படியே இழுக்கிறது. விரிந்த திருமார்பு, சின்ன இடுப்பு, உலகம் உண்ட பெருவாயா, உன் வயிறு எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கே, சிறுத்து இருக்கே. இடுப்பில் பட்டு பீதாம்பரம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நீலக்கல் போல் உள்ள தொடையில் தங்க ஆபரணம் வச்சா மாதிரி இருக்குது. ஒளி வீசும் ரத்தனம் பதித்த ஒட்டியானம். திருவடிகளில் செலம்பு. ऊरु चारु तवोरु कनमशुनरुषौ चित्तशोरौ रमायाः विश्वक्षोभं विशङ्क्य ध्रुवमनिशमुपौ पीतशेलावृदाङ्घौ आनम्राणां पुरस्तान्यसनधृतसमस्तार्तपाली समुत्कच सायं जानुत्वयं च कृमपुतुलमनोज्ञे च जङ्गे निषेवे. குருவாயூரப்பா, உன் பட்டு பீதாம்பரம் உன் தொடைகளை நான் சேவிக்க முடியாமல் தடுக்கிறதே. ஓ, தோ அந்த தரிசனத்தையும் தரேன், நீர் மேலே பாடும் அப்படிங்கிறார் குருவாயூரப்பன். உடனே அந்த பீதாம்பரம் மெலிசா மாறி உள்ள தொடை தெரிய மேலே பாடுறார் பட்டத்திரிகள். பருத்த அழகான திடமான மென்மையான எல்லாரையும் கவரக்கூடிய உன்னுடைய தொடைகள். ஸ்ரீ மகாலட்சுமியே இதை கண்டு தான் மயங்கிட்டாளோ, இதை உலகத்தாருக்கு காமிச்சா எல்லாரும் மயங்கிடுவாளேன்னு தான் உன் தொடைகளை சுற்றி பீதாம்பரத்தை அணிஞ்சிருக்கியா. யாரெல்லாம் உன்னை சேவிச்சு என்னவெல்லாம் வேண்டாளோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய உன் அழகான முழங்கால்கள், இதை தியானம் பண்ணுறேன். மஞ்சீரம் மஞ்சுநாதைரிவ பதபஜனம் ஸ்ரேய இத்யாலபந்தம் பாதாக்ரம் பிராந்திமஜ்ஜ பிரணதஜனமனோ மந்தரோத்தாரகூர்மம் உத்துங்காதாம்ரராஜன் நகர ஹிமகர ஜோத்ஸ்னயாஷ் ஆஸ்ரிதானாம் சந்தாபத்வாந்தஹந்த்ரீம் ததிமனுகலயே மங்களாம் அங்குலீனாம். குருவாயூரப்பா, உன் திருவடியில் உள்ள சிலம்பு இனிமையான ஒலியை எழுப்புறது. அது உன் திருவடியை வந்து வணங்க சொல்லி கூப்பிடுறது. கூர்மாவதாரம் எடுத்தப்போ பார்க்கடலில் மூழ்கி இருந்த மந்திரமலையை ஓட்டின் மேலே தாங்கினார். அதை மாதிரி சம்சார சாகரத்தில் மூழ்கி உள்ள எங்களை மேலே உயர்த்த கூடியவை உன்னுடைய கணுக்கால்கள். திருப்பாதங்களில் உயர்ந்த லேசாக செவந்திருக்கும் ஒளி வீசும் லேசான நகங்கள் சந்திர ஒளி போல் ஒளி வீச நம் அறியாமையே போக்கும். அப்படிப்பட்ட விரல்களை வணங்குகிறேன். योगीन्द्राणां त्वधङ्केष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवशयुधरुगिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे भवनपुरपदे कृष्णाकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतावान् प्रदिशतु परमानन्दसन्तोषलक्ष्मीं नित्यं सिद्धस्थितं मे भवनपुरपदे कृष्णाकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतावान् प्रदिशतु परमानन्द சந்தோஷலக்ஷ்மீம். எப்பவும் கடைசி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறச்சே தன் வியாதியை போக்குறதுக்கு பிரார்த்திப்பார் இல்லையா? இப்போவும் அப்படி பாடப்போக குருவாயூரப்பன் உள்ளேருந்து குரல் கொடுக்குறார். நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறார். ஏன் எப்பவும் 10வது ஸ்லோகத்தில் வியாதியை போக்க தானே பிரார்த்திப்பேன் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள். வியாதியை போக்கணுமா? அதுதான் வியாதியெல்லாம் குணமாயிடுத்தே அப்படிங்க இப்போ தான் பட்டத்திரிகள் தெரிஞ்சுக்கிறார்.
விஸ்வரூபம் காட்டி நீ என் வாதத்தை போக்கலை, அதை காட்டுறதுக்கு முன்னாடியே என் வியாதியை போக்கிட்ட. உன் விஸ்வரூபத்தை பார்த்ததால இதை நான் உணரவே இல்லையே. உன்னை தியானம் பண்ணுறவா எல்லாரும் உன் திருவடியை தான் வணங்குறா. மோட்சம் போனவா எல்லாரும் உன் திருவடியில் தான் வசிக்கிறா. வேண்டியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பா, கற்பக விருஷம் உன் திருவடி. கருணை கடலே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன்னுடைய அந்த திருவடி எப்பவும் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். இந்த 100 நாள் முடிந்த புறமும் உன் திருவடி என் உள்ளத்தில் இருக்கணும். என் வாத நோயை போக்கினா போல என் பிறவி பிணியையும் போக்கு, பேரின்ப கடலான மோட்ச பிராப்தியையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு வேண்டார். அஜ்ஞாத்வாதே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாதக்ஷமேதாஹ சோத்ரஞ்சைதத் சகஸ்ரோ தரமதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् त्रेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यधा वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह गुरुदाम् आयुरारोग्यसौख्यम् स्फीतं लीलावतारैः इदमिह गुरुदाम् आयुरारोग्यसौख्यं स्फीतं लीलावतारैः इदमिह गुरुदाम् आयुरारोग्यसौख्यम्. ஞானமே இல்லாதனா 100 நாள் 1000க்கும் மேலே ஸ்லோகங்கள் பாடியிருக்கேன்னா அதுவும் இந்த ரோகத்தோட இது எல்லாமே உன்னோட அனுகிரகம்தான். பட்டத்ரி, நீ என்னை வர்ணித்ததில் எனக்கு பேரானந்தம். இந்த குருவாயூர் எனக்கு தான் சொந்தம்னாலும் நீர் 100 நாள் உட்காந்து பாடின இந்த மேடை இனிமேல் பட்டத்ரி மண்டபம்னு இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். உமக்கு என்ன வர வேணும் கேளும் அப்படிங்கிறார் குருவாயூரப்பன். என் வியாதியையே போக்கிட்டியே, ஆனால் இதை முதல் நாளே போக்கியிருந்தா இந்த 100 நாளும் உன்னை அனுபவித்து பாடியிருப்பேனே. நான் முதல் நாளே உன் வியாதியை போக்கியிருந்தா நீர் 1000 ஸ்லோகம் பாடியிருப்பீரா? அதனால தான் 100வது நாள் போக்கினேன். இப்போ ஏதாவது வரம் கேளும் அப்படின்னு உடனே இந்த ஸ்லோகத்தை பாடுறார். நமக்காக பிரார்த்திக்கிறார். குருவாயூரப்பா, இந்த நாராயணத்தை பாடும்போது உன் பெருமையை பற்றி தெரிஞ்சுக்காம அடியேன் ஏதாவது தவறு எழுத்திருந்தா என்னை க்ஷமிக்கணும். 1000க்கு மேலே பாடல் பாடியிருக்கேன். எப்படி அடியேன் எழுதும்போது நீ கேட்டியோ அதே மாதிரி யார் எங்கே நாராயணியம் சொன்னாலும் அங்கே நீ இருந்து எல்லாரையும் அனுகிரகிக்கணும். நாராயணனை பற்றி நாராயண பட்டத்திரிகள் பாடினது இந்த நாராயணியம். இந்த நாராயணியத்தை ஸ்ரவணம் பண்ணுறவா, பாராயணம் பண்ணுறவா, நாராயணியம் புத்தகத்தை கிரகத்தில் வச்சிருக்கிறவா, இது எதுவுமே இல்லைன்னா நாராயணியம்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நீ லக்ஷ்மியோட அங்கே இருக்கணும். இதை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை கொடு. நீண்ட ஆயுள் மட்டும் கொடுத்தா போகாது, நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். நல்ல இன்பத்தோட செல்வம் சௌக்கியம் எல்லாத்தையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்யம்னு ஆரம்பித்து சௌக்கியம்னு பூர்த்தி பண்ணுறார். இதுவரைக்கும் அடியனுடைய காணொளிகளை தொடர்ந்து கேட்டு அனுபவித்து ஆதரவும் தரும் பக்தர்கள் அனைவருக்கும் குருவாயூரப்பன் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சாந்த்ரானந்த அவபோத ஆத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேண நிர்பாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषात् तात्मगं ब्रह्मतत्त्वं तत्तावत्पाति साक्षात् गुरुभवनपुरे हन्तभाग्यं जनानाम्. कवितार्किक सिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.